ஹலோ கைஸ், வெல்கம் டு HK விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு மால் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த மால் என்ன மால்னால் சேக்கரன் மால் தான். இது எங்கே இருக்குன்னா, சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம், மேடவாக்கம், ஐரோட்டில் தான் இருக்குது. இங்கே வந்து சிட்டியிலே இது ஒரு புதுசான மாலு. இப்போ நீங்கள் பார்க்குறது மாலோட அவுட்ரு தான். நீங்கள் இது என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க. இந்த மால் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து நியூலி ஓப்பன் மால் அண்ட் ரீசெண்ட்லி மிராஜ் சினிமாஸும் 4th ஃப்ளோரில் ஓப்பன் ஆகிருக்கு. ஆக்சுவலி இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த வீடியோவில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வித்தின் 1 month 3 weeksக்குள்ளே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆஸ் அ யூடியூபராக என்னோடய வியூவர்ஸ்க்காக, சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து இனிமேல் வர வீடியோஸையும் நான் வந்து வீக்லி மார்னிங் 11 o'clock அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். இந்த மாலை பொறுத்தவரையும் மொத்தம் 4 ஃப்ளோர்ஸு. 4th ஃப்ளோர் மிராஜ் சினிமாஸ், மொத்தம் 4 ஸ்க்ரீன் இருக்குது. 3rd ஃப்ளோரில் வந்து இஸ் ஃபார் சேல். இட்ஸ் லைக் ஷாப்ஸ்லாம் வந்து ரெண்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் கட்டாமல், இன்னும் பில்ட் ஆகாமல், க்ரியேட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க ரெண்ட்டுக்கு. அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது எக்ஸாக்ட்லி கிரவுண்ட் ஃப்ளோர் தான். இது வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குறது சின்பாஸ்ன்றது மிராஜ் சினிமாஸ்க்கு 4th ஃப்ளோரில் இருக்க டிக்கெட் கவுண்டர் தான். இங்கே எடுத்துகிட்டு போகலாம். அதே ஒட்டி உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்குது. அப்படியே நீங்கள் எக்ஸ்ட்ரீம் பேக் சைடு டிக்கெட் கவுண்டருக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது. அண்ட் தென் ஒட்டி ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து லிஃப்ட்டில் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 2 லிஃப்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆன்வர்ட்ஸ் 4 லிஃப்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 3rd ஃப்ளோர் தான். உங்களுக்கு நான் 3rd ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரையும் காட்டிட்டு தென் மிராஜ் சினிமாஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்டு இதில் வந்து 3rd ஃப்ளோரில் நான் சொல்லியிருக்கேன் ரெண்ட்டுக்கு விட போகிறாங்க. தென் 3rd ஃப்ளோரில் 2nd ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் ஷோரூம் இருக்குது. அது என்ட்ரன்ஸு. அது கீழே வந்து அதோட கண்டினியூஷன் ஃபஸ்ட் ஃப்ளோரில். அதுக்கப்புறம் அது அதோட டோனி அண்ட் கை ஏர் ட்ரெஸ்ஸிங் இருக்குது. அதுக்கப்புறம் மெக்டோனல்ட்ஸ் இது இருக்குது, ஷாப் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் 2nd ஃப்ளோர்லேயும் வந்து ரெண்ட்டுக்கு வந்து ஒரு சில ஷாப்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். இனிமேல் வர வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த சேனல் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன வீடியோஸ் வேணும்னு. ப்ளேலிஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் லோவர் கிரவுண்ட் ஃப்ளோரில் பைக் பார்க்கிங், கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் கார் பார்க்கிங் இருக்குது. ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து ஹவர்லி பேசிஸு, 2 வீலருக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் மூவி பார்க்கிங்னா உங்களுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற ஹவர்லி சார்ஜஸ் அதுக்கும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நான் வேணால் கமெண்ட் செக்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் போகும்போது. இப்போ நீங்கள் பார்க்குறது மிராஜ் சினிமாஸ் தான். எல்லா ஃப்ளோருக்குமே எக்ஸ்கலேட்டர் இருக்குது. அழகாக நீங்கள் ஏறி போயிடலாம். லிஃப்ட்டில் போகிறவங்க போயிட்டு மற்றவங்க நடந்து போயிடலாம் எக்ஸ்கலேட்டரில். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆம்பியன்ஸ் தான். மிராஜ் சினிமாஸோட என்ட்ரன்ஸு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிட்டோடனே பெரிய கேஃபேட்டேரியா இருக்குது. இங்கே வந்து பாப்கார்ன், சமோசா, பப்ஸு எல்லாமே இருக்குது. காம்போ ஆஃபரில் கோக்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆம்பியன்ஸ் தான். இங்கே வாங்கிட்டு வந்து நீங்கள் முன்னாடியே வந்துட்டிங்கன்னா படத்துக்கு இங்கே உட்காந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுற ஃபஸ்ட் ஸ்க்ரீன் இது. ஜஸ்ட் ஆப்போசிட் 2nd ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் இந்த கெஃபேட்டேரியாவுக்கு இதில் 3rd ஸ்க்ரீன் இருக்குது. அதுக்கப்புறம் 4th ஸ்க்ரீன் வந்து ரெஸ்ட் ரூம் ஒட்டி இருக்குது.
ரெஸ்ட் ரூம் நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் தான், அதுவும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். இந்த மல்டிப்ளெக்ஸை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் தான் பெரிய ஸ்க்ரீனு, 3 ரோடும் இருக்குது. ப்ளஸ் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து அதை ஒட்டியே இருக்குது, ரெஸ்ட் ரூம் ஒட்டி. நல்ல ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் தான், மெட்ரோ வாட்டர் தான் அது. அந்த கப்ஸு வச்சுருக்காங்க, அதை குடிச்சிட்டு வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். நான் உங்களுக்கு வந்து 4th, 3rd, 1st and 2nd நான் காட்டியிருக்கேன் ஸ்க்ரீனு. ஆனால் அதில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் தான் வந்து 3 ரோ இருக்கும், பெருசாக இருக்கும். மற்ற எல்லாமே 2 ரோ தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சவுண்டு பொறுத்தவரையும் நல்ல ஒரு சவுண்டு தான், நல்ல குவாலிட்டி தான். மற்ற சினிமாஸோட கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்குது, சத்யன் தேட்டரோட பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம் சவுண்ட் குவாலிட்டி. டால்பி, ஆனால் டால்பின்னு மென்ஷன் பண்ண மாட்டுறாங்க, ஆனால் நல்லா இருக்குது சவுண்டு. கண்டிப்பாக இங்கே நீங்கள் இப்போ படம் பார்க்குறது ஒர்த்து தான். இதில் இங்கே வந்து இங்கிலீஷ் படம் போடுறாங்க, தமிழ் படமும் போடுறாங்க. நீங்கள் 2 லாங்குவேஜ் படமும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த தேட்டர் வந்து ஓப்பன் பண்ணி 3 வீக்ஸ் தான் ஆகுது. அதனால் வந்து எனக்கு சொல்ல தெரியல மற்ற லாங்குவேஜ் படம் எப்படி இருக்குன்னா. இங்கிலீஷ் தமிழ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். இன்சைடில் நீ ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ஆம்பியன்ஸ் எல்லாமே எல்லோயிஷ் கலராக இருக்குது. சீட் கூட குஷன் எல்லோ தான். நல்ல ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டியோட, லைக் நல்லா குஷனோட புஷ்பேக் சீட் தான். நல்லா உட்காந்து பார்க்கலாம். ஏசி வந்து ஃபுல் ஏசி போட்டுடுறாங்க, லைக் படம் ஃபுல்லாகவே போடுறாங்க. பட் என்னென்னா கூலிங் வந்து கம்மியாக தான் இருக்குது மற்ற தேட்டரை பொறுத்தவரையும். லைக் வெளியே இருக்கிறதோட உள்ளே வந்து சேம் லெவல் ஆஃப் கூலிங் தான் இருக்குது. ஸ்க்ரீனில் பொறுத்தவரையும் அவ்வளோ ரொம்ப கூலிங்காக இல்லை மற்ற தேட்டர் பொறுத்தவரையும். இப்போ நீங்கள் பிவிஆர் சத்தியம்லாம் போனீங்கன்னா கூலிங்கு மேலே வந்து கோட் போடாமல், அவுட்ரு கோட் போடாமல் உங்களால் உட்காரவே முடியாது. அது மாதிரி இல்லை இந்த சினிமாஸு. கொஞ்சம் ஏசி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டெம்பரேச்சர் ஏற்றி வைக்கலாம். நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் தான், நல்லாயிருக்கும் படம் பார்க்குறதுக்கு. வேறு எதுவும் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கல. இப்போ நீங்கள் பார்க்கறது ரெஸ்ட் ரூம் தான், நல்ல ஒரு ஆம்பியன்ஸு. இங்கேயும் நல்லா லைட் செட்டிங்கோட கூலிங்காக தான் இருக்குது, நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. இதுக்கு நான் 5 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். Until then, bye from HK Vlogs. We'll see you in the next video. Bye bye. Look me in the face, tell me that you love me, even if it's